வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம்னு ஒரு கடைசியான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது எஸ்பிஓ சஸ்பெண்ட் ஐடிஸ்க்கும் எஸ்பிஓ பிளாக்ட் ஐடிஸ்க்கும் 2 நபர்களுக்குமே இந்த வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலமா நீங்க கடைசியா ரீஃபண்ட் உங்களுக்கு வரல, இனிமே உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும், இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வரும். இல்ல நீங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா என்ன காரணத்தினால உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறதையுமே இந்த வீடியோல நான் முழுமையா தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி நீங்க எலிஜிபிள் இல்ல, உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே தவறா இருக்குது, உங்க பேன் கார்டு பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் தவறா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னதெல்லாம் இழக்கப்படும், உங்களுக்கு ரீஃபண்ட் வருமா வராதா, இத பத்தி முழுமையான தெளிவான விளக்கமா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு 20 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 20 இதையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் 30 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள கிடைக்கும். எல்லாமே நான் ஷார்ட்டா முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா மிக தெளிவான விளக்கமா நீங்க தெரிஞ்ச பிறகுதான் இதை நீங்க முழுமையா செய்ய முடியும். ஓகேவா? சோ இப்போ உங்களுடைய ஐடிக்கு உள்ள நீங்க வந்துட்டீங்க. ஐடிக்கு உள்ள வந்ததுமே எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ், ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்குதுன்னா இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்து உள்ள வந்ததுமே உங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் எல்லா பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில், போன் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்திருக்க 20 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துடும். இது இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்றேன். அதை நல்லா கவனமா கேளுங்க. இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பொறுமையா நீங்க படிச்சுக்கனாலும் படிச்சுக்கலாம். இதை நான் சுருக்கமா சொல்றேன். டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க பண்ணனா சைட்ல 3 டாட் இருக்கும், இதை டச் பண்ணி டிரான்ஸ்லேட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் தமிழ்ல பண்ணிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, இது எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு சைட்ல ஒரு கட்டம் கொடுத்திருப்பாங்க. இதுல டிக் டிக்னு கொடுத்துட்டு நீங்க வரலாம், கடைசியா வரலாம். சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் தமிழ்லயே உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு மேல கொடுத்திருக்க ஷோ பண்ணிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே எனக்கு சரியா இருக்கு அப்படின்னா நீங்க இதை டிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதே உங்களுக்கு தவறா இருக்குன்னா இதை டிக் பண்ணாதீங்க. உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்றதுக்கு மறுபடியும் ஆப்ஷன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்க இதை டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேங்க் டீடைல்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம இதுல கொடுக்காம மிஸ்டேக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மை தொட்டு கூட பார்க்காதீங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அடுத்தது என்ன செய்யலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். சோ அதுக்கு பிறகு நீங்க இதை பண்ணா போதும். இப்போதைக்கு பேங்க் டீடைல்ஸ் தவறா இருக்கு, இல்ல நான் பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க இதை கொடுக்க வேணாம். சோ ரெண்டாவது கொடுத்திருக்க என்னன்னா, நீங்க ஒரு எஸ்பிஐ மெம்பர், நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டும் நான் ஒர்க்கிங் வேலட்ல உள்ள அமௌண்ட்டும் எனக்கு என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரணும். இதற்காக நான் எஸ்பிஐ சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் ஒப்புக்கொள்கிறேன், அதாவது நான் ஏத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஓகே. இந்த ரெண்டுக்கும் ஓகேனா நீங்க டிக் டிக் கொடுத்துக்கலாம். சோ அடுத்தது மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பிஓக்குள்ள நீங்க இருக்கீங்க, என்னால தனிப்பட்ட காரணத்தினால இந்த எஸ்பிஓக்குள்ள நான் வேலை பார்க்க முடியல, அதனால நான் கிளவுட் ஸ்டோரேஜுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன், அந்த பணத்தையும் நான் வேலை செஞ்சிருப்பேன் இல்லையா, அந்த பணத்தையும் நான் இதன் மூலமா நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ என்னோட ரீஃபண்ட் அமௌண்ட், பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டும் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டும் மட்டும் தான் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை ஏத்துக்கொள்கிறேன். சோ அப்படி 4வது பாயிண்ட். இப்ப 5வது பாயிண்ட், இந்த பணம் எல்லாம் இருக்கும், இந்த பணத்துக்கு எல்லாத்துக்குமே 18% சர்வீஸ் டாக்ஸ் பிடிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் ஏத்துக்கொள்கிறேன். ஓகேவா? சோ உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ்ல நீங்க பேன் கார்டு டீடைல்ஸ் கொடுத்திருப்பீங்க, அந்த பேன் டீடைல்ஸ்க்கு தான் டிடிஎஸ் கழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு டிடிஎஸ் கிளைம் பண்ணனா உங்க பேன் கார்டு டீடைல்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ அதுல டிடிஎஸும் பிடிப்பாங்க இந்த 18% உள்ள. சோ இது எல்லாம் எனக்கு ஓகேனா நீங்க 6வது கொடுத்துக்கலாம். 7வது, நீங்க எஸ்பிஐ மெம்பரா இருக்கீங்க, உங்களுக்கு பணம் வந்த பிறகு எஸ்பிஓக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை, இதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டா, ஏமாற்றம் ஏற்பட்டா, அதாவது நீங்க எஸ்பிஓக்குள்ள சில கான்டாக்ட்ஸ்ல இருப்பீங்க, அவங்க மூலமா நீங்க வேற ஒரு ஆன்லைன் ஜாப் போயிருக்கலாம், இல்ல அவங்க கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்ல அவங்க ஏதாவது ஒரு எஸ்பிஓ ரிலேட்டட் ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அவங்க ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் எஸ்பிஓ மூலமா இல்லாம எஸ்பிஓவை தாண்டி நீங்க எந்த ஒரு எஸ்பிஓ ஒரு நேம வச்சு இருந்தாலுமே அதுக்கு எஸ்பிஓ பொறுப்பே இருக்காது. சோ இது எஸ்பிஓல நீங்க ரீஃபண்ட் வாங்கின பிறகு
உங்களோட ஐடி டீடைல்ஸ் எதுவா இருந்தாலுமே அது நிறுத்தப்படும். அதுக்கு பிறகு எஸ்பிஓக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது எட்டாவதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த ரீஃபண்ட் வாங்கின பிறகு இந்த ஒப்பந்தம் இந்த ரீஃபண்ட்லாம் அக்செப்ட் ஆகுது, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகேன்னு ஆகி நீங்க ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு ஏதாவது எஸ்பிஐ பத்தி தப்பா பேசுறீங்க, சரியான ஆதாரம் இல்லாம நீங்க தப்பா ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறீங்கன்னா உங்க மேல, அதாவது ஏன் மேல நீங்க எந்த வித சட்ட நடவடிக்கை நீங்க எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆதாரம் இல்லாம நான் ஏதாவது பேசினா நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, இந்த எஸ்பிஐ பத்தி நீங்க யார்கிட்டயுமே நீங்க பேசக்கூடாது. சோ ஒரு தவறான ஒரு ஆதாரம் இல்லாம, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கூட கொடுத்து, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்னுமா நீ நம்புற அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தி சொன்னாலும், அது எஸ்பிஓக்கு ரிப்போர்ட்டா வந்தாலும் கண்டிப்பா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும். இதை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் நீங்க இந்த ரீஃபண்ட் ஃபார்மே ஓகே எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்றீங்க. சோ நீங்க ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்ட மாதிரி தான் இந்த ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ங்கிறது. ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஓகே, இதுவும் ஓகேனா நீங்க 8வது கொடுத்துக்கலாம். அதாவது 9வதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்கு, இதை நீங்க அக்செப்ட் பண்ண பிறகு 30 நாள்ல இருந்து 60 நாள், அதாவது குறைஞ்சபட்சம் 30 நாள், அதிகபட்சம் 60 நாள், இதற்குள்ளதான் உங்களுக்கு வேலை நாட்கள், இதுல ஹாலிடேஸ் வரும், ஸோ கவர்மெண்ட் லீவ்ஸ் வரும், இந்த மாதிரி வேலை நாட்களுக்கு மட்டும்தான், அந்த லீவு நாட்களுக்கு பிறகு வேலை நாட்கள்ல நீங்க 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த பணம் வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். நான் 30 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள எனக்கு எஸ்பிஓ பணத்தை அனுப்பிடுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு அது புரிஞ்சுட்டு நான் இதையும் புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறதுதான். சோ 9வது கொடுத்தாச்சா. இப்ப 10வது இதுல உங்க எஸ்பிஓ போர்ட்டல் இருக்கும், உங்க எஸ்பிஓ ஐடி எஸ்பிஓ பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க உள்ள வருவீங்க. உள்ள வந்த பிறகு உங்களுக்கு பணம் வந்துட்டுன்னு ஷோ ஆகும். சோ இது வந்துட்டு அப்படி இருந்தும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா 10 நாளைக்குள்ள அதுல ஷோ பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பணம் வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு 10 நாளைக்குள்ள நீங்க அதை செய்யலைன்னா உங்களுக்கு பணம் வந்துட்டுன்னு தான் அர்த்தம். 10 நாளைக்கு பிறகு உங்க ஐடிக்குள்ள அந்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துட்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும் உங்களுடைய டேஷ்போர்ட்ல, அது கூட உங்களுக்கு ஷோ ஆகாது. டோட்டலா உங்க ஐடியே ஓப்பன் ஆகாது. ஸோ இதுக்கும் எஸ்பிஓக்கும் இனிமே எந்த வித சம்பந்தம் இல்லை. கரெக்டா 10 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு உங்களுக்கு பணம் வரலன்னா இந்த 10 நாளைக்குள்ள நீங்க என்ன செய்யணுமோ அதை தெளிவா சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க செஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு ஓகேனா டிக் கொடுத்துக்கோங்க. இப்ப 11வது, அதாவது ஃபியூச்சர்ல நீங்க மறுபடியும் எஸ்பிஓக்குள்ள ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே நீங்க கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதையுமே எஸ்பிஓ ஏத்துக்காது. நானும் எஸ்பிஓக்குள்ள வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு என்னை மட்டும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது லீகலா கொஸ்டின் நீங்களா கிரியேட் பண்ணிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கான சரியான ஒரு ரீப்ளை தான் இதுவா இருக்கும். ஸோ 11வதுன்னு நீங்க ஓகேனா ஓகே டிக் கொடுத்துக்கோங்க. இப்ப 12வது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளவுட் ஸ்டோரேஜுக்காக பர்ச்சேஸ் பண்ண கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்க அப்ளைன் எப்படி வேணாலும் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பட் கடைசியா வர்றது எங்கன்னா எஸ்பிஓல கிளவுட் ஸ்டோரேஜுக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. இதற்காக நீங்க மட்டும்தான் பொறுப்பு. இது உங்களுக்கும் உங்களுடைய அப்ளைனுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லை. இது எல்லாம் ஓகேனா நீங்க இதையும் டிக் கொடுத்துக்கோங்க. இதுக்காக உங்களுக்கு பணம் வரல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, எந்த ஒரு இதா இருந்தாலும் உங்க அப்ளைனை தொந்தரவு செய்யக்கூடாது. ஸோ அப்படி நீங்க தொந்தரவு செய்யறீங்கன்னா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எஸ்பிஓ எடுக்கும். ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. 13வதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எந்த ஒரு சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு யார்கிட்ட ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் எஸ்பிஓ பத்தி சொல்லி எஸ்பிஓக்கு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்க மேல என் மேல நீங்க லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ ஏதாவது போலியான கருத்துக்கள், ஏதாவது செய்திகளை நீங்க செஞ்சீங்கன்னா என் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு இது ஓகே அப்படின்னு நீங்க 13வது இதை டிக் பண்ணிக்கலாம். 14வது உங்களுக்கு வர அமௌண்ட்,
உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், இது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வர கொஸ்டின்ஸ், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலுமே எஸ்பிஓ கேர் மூலமா நீங்க உங்களுடைய பதில்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா எஸ்பிஓ போர்ட்டல்ல உங்களுக்கு ஷோ ஆகும். இதை தாண்டி நீங்க உங்க அப்ளைன் கிட்டயோ யார்கிட்டயோ எந்த வித தொந்தரவு செய்ய மாட்டேன். சோ நான் இந்த 2 மூலமா தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புவேன். சோ அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க 14வது இதை கொடுத்துக்கலாம். 15வது ரொம்பவே முக்கியமானது. உங்க ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துட்டு நீங்க கிளவுட் ஸ்டோரேஜுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டுனா 5 நாளைக்குள்ள நீங்க இங்க எனக்கு பணம் வந்துட்டு அப்படின்னு நீங்க உறுதி செய்யப்படலனா, அதாவது உங்க ரீஃபண்ட் அமௌண்ட் இருக்கும், அதை நீங்க ரீஃபண்ட் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும், அதை நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு 5 நாளைக்குள்ள நீங்க பண்ணலைன்னா உங்களுடைய வேலை செய்த பணம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு தனியா நீங்க கட்டின பணம் வரும், இன்னொன்னு தனியா உங்களுக்கு வேலை செஞ்ச பணம் வரும். ஸோ இந்த 5 நாளுக்குள்ள நீங்க பண்ணலைன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட் வராது. இதை தான் சொல்லியிருக்காங்க. இது ஓகேனா 15வது கொடுத்துக்கோங்க. எஸ்பிஓ சொல்ற விஷயங்கள், அதாவது எஸ்பிஓல கொடுத்திருக்க போர்ட்டல் வெல்கம் பேஜா இருந்தாலும், எஸ்பிஓ டெலிகிராம் சேனல்ஸா இருந்தாலும், எஸ்பிஓ மூலமா எந்த ஒரு தெளிவான புதிய விஷயங்களா இருந்தாலும், இதை எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்க 16ஐயும் கொடுத்துக்கோங்க. இப்ப 17வது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரிதான், 8500 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா பிரீமியம் பிளான்ல உள்ளவங்களுக்கு இந்த பணம் வராது. 3500 ரூபாய்க்கு மேல பேசிக் பிளான்ல நீங்க பணம் வாங்கியிருந்தீங்கன்னா, சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வராது. இது ஓகே, இதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்னா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த ஒர்க்கிங் வாலெட் எனக்கு ரீஃபண்ட் வேணும், சோ நான் இதுக்கு அதிகமா வாங்கிட்டேன், பட் எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் இல்லாட்டியுமே எனக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் வேணும்னா நீங்க இது தாராளமா கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். சோ இப்போ 18வது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எந்தவித கட்டாயம், யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல, யாரும் உங்களை வற்புறுத்தல, இது எல்லாத்தையுமே நான் முழுமையா தெளிவா செயல்பட்டு தான் நான் இதை செய்யறேன். எனக்கு இந்த ரீஃபண்ட் வேணும், சோ நான் இதை என்னுடைய சொந்த விருப்பத்தினால இதை நான் செய்யறேன், இது எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க 18வது கொடுத்துக்கலாம். 19வது இது எனக்கு எந்த மொழியிலையும், அதாவது உங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கும், அந்த லாங்குவேஜ்ல எனக்கு இதை நான் படிச்சுட்டேன், இதுல எனக்கு எந்த வித சந்தேகம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த 19 கொடுத்துக்கலாம். 20வது எனக்கு அமௌண்ட் வந்த பிறகு, இல்ல எஸ்பிஐ கொடுத்துருக்க அந்த 10 நாள் 5 நாளைக்கு பிறகு, கடைசியா அந்த 10 நாள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு நான் எதுவுமே செய்யல அப்படின்னா, இல்லைன்னா என்னோட அமௌண்ட் வந்த பிறகு என்னுடைய எஸ்பிஓ போர்ட்டல் ஐடியை நீங்க மொத்தமா லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எஸ்பிஓக்கு உரிமை உண்டு, இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா நீங்க 20வது கொடுத்துக்கலாம். இந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடியோ இல்லை எஸ்பிஓ போர்ட்டலோ இது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு 5 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களுக்கு வரும். இதுதான் எஸ்பிஓ தெளிவா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் உங்கள் ஐடிக்கு உள்ளே வந்துட்டு ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டை டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, உங்கள் ரெக்வஸ்ட் டேட் என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, பெண்டிங், ரிசீவ் ஆகிருக்கும் இல்லை கேன்சல் ஆகிருக்கும். கேன்சல் ஆகிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்திருக்காது, ரிசீவ் ஆகிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும். இல்லை இதுக்கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அட்மின் கிட்டேருந்து ரீப்ளை வரும். இதுதான். இது எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். எஸ்பிஐ பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.